கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகள் விசுவாசத்தோடு வெளியே வரட்டும். விசுவாச வார்த்தைகளை பேச பேச வாக்குத்தத்த வசனங்களை வாயினால் தொடர்ந்து அறிக்கையிட நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவீர்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் மிகவும் வலிமையுடையது விசுவாசத்தினால் நிரம்பிய வார்த்தைகளே ஆகும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார்கள், ஜெயத்தின் வார்த்தைகளை பேசுகிறார்கள், துதியின் வார்த்தைகளை பேசுகிறார்கள், மனமகிழ்ச்சியின் உற்சாகமான வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள். அதையே அவர்கள் வாழ்க்கையின் வழக்கமாக்கி கொள்ளுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 4:13 நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. பிள்ளைகள் பிறக்கும்போது அவைகளுக்கு சுவாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியே விசுவாச ஜீவன் உள்ளவர்களுக்கு விசுவாச வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அது இயற்கையாகவே உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். நம் தேவனாகிய கர்த்தர் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர். சிருஷ்டிப்பு எல்லாமே அவர் பேசிய விசுவாச வார்த்தையினால் தான் உண்டாயின. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உண்டாக கடவுது, சிருஷ்டிக்கப்பட கடவுது என்கிற வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தார். அப்படி 6 நாட்கள் அவர் பேசியதின் விளைவாக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் யாவும் சிருஷ்டிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று எபேசியர் 11:3 வாசிக்கிறோம். விசுவாச வார்த்தைகளை பேசின தேவனுடைய பிள்ளைகள் நாம். நம் தகப்பன் அவ்விதமான வார்த்தைகளை பேசியிருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் அல்லவா? இன்று அநேகருடைய தோல்விக்கு காரணம் அவர்கள் நாவிலிருந்து எப்போதும் அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிவருவதுதான். நான் ஏன் தான் பிறந்தேனோ, நான் மரித்து இருந்தால் நலமாயிருக்குமே, இந்த வியாதி எத்தனை காலம் நீடிக்குமோ, என் நண்பர்கள் எல்லாம் சத்துருக்களாய் மாறிவிட்டார்களே, நான் என் குடும்பத்திற்கு பாரமாயிருக்கிறேனே என்றெல்லாம் திரும்ப திரும்ப அவிசுவாச வார்த்தைகளை பேசி வாழ்க்கையில் சோர்ந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே ஜீவனை பற்றி பேசுங்கள், விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுங்கள். அது உங்களை பலப்படுத்துவதுடன் மற்றவருடைய இருதயங்களை காயங்கட்டவும், நொறுங்கிய குடும்பங்களை மீண்டும் கட்டி எழுப்பவும், பசுமையான நாட்களை கொண்டு வரவும் பயனுள்ளதாக இது இருக்கும். பிரியமானவர்களே, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா என்று யாக்கோபு கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய நாவின் அதிகாரத்தினால் நாம் வாழ்கிறோம். நாம் விசுவாசித்து நாம் அதை பேசுகிற பொழுது நிச்சயமாகவே அங்கே செயல்பாடுகள் வரும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது, ஐயோ என் பிள்ளை இந்த அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறானே, ஐயோ இவருடைய படிப்பு சரியாக வரவில்லையே, நீங்கள் எதை சொல்லுவீர் என்று சொன்னாலும் இப்பொழுது நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளை நன்றாய் படிப்பான், என் பிள்ளை நன்றாக படிப்பான், இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவனுடைய சூழ்நிலைகள் மாறும், இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை பார்த்து இவர்கள் எனக்கு நண்பராக மாறுவார்கள் இயேசுவின் நாமத்திலே, என் சத்துருக்களும் என்னிடத்தில் சிநேகிதர்களாக மாறுவார்கள் என்ற வசனத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நான் விடுதலை ஆவேன் என்று விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் என்று சொல்லி பாருங்கள்.
என் மாமியார் என்னிடத்தில் அவர்கள் என்னை ஒரு பிள்ளையைப் போல என்னிடத்தில் அன்பு கூறுவார்கள் என்று விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுங்கள். நான் விசுவாசத்தில் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சமாதானம் ஆவோம் என்று சொல்லி பாருங்கள். என் சகோதரனோடு கூட, என் மருமகளோடு கூட, என் மருமகனோடு கூட, என் மாமனாரோடு, என் மாமியாரோடு, ஹல்லேலூயா, இன்னும் உற்றார் உறவினர்களோடு, சகோதரனோடு, சிநேகிதர்களோடு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லோரோடும் கூட பிரியமானவர்களே, நீங்கள் சமாதானமாக இருக்க நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசி அதிலே நீங்கள் ஜெயத்தை எடுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி பேசுகிற பொழுதுதான் தேவ நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும் என்பதையும் இந்த காலை வேளையிலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பிரியமானவர்களே, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று பக்தன் சொன்னது போல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவருடைய கற்பனைகளை விசுவாசியுங்கள், அவருடைய கிரியைகளை நீங்கள் விசுவாசியுங்கள். நான் அதன்படி நானும் செய்வேன் என்று நம்புங்கள், அதில் உறுதியாயிருங்கள். நீங்கள் விசுவாசத்தை கிரியைகளிலே வெளிப்படுத்துகிற பொழுது நிச்சயமாகவே என் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். உங்கள் குடும்பம் சமாதானம் உள்ளதாக இருக்கும், சந்தோஷம் உள்ளதாக இருக்கும், நிறைவானதாக இருக்கும். நிச்சயமாகவே எந்த சூழ்நிலைகளும் நீங்கள் எதிலும் தோற்று போக மாட்டீர்கள் பிரியமானவர்களே. காரணம், நீங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் நன்மையை பேசுகிற பொழுது அந்த நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்கள், உங்கள் குடும்ப சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள், உங்கள் வியாதியை பார்த்து பேசுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி என்னை விட்டு விலகி போகட்டும் என்று சொல்லுங்கள். உங்கள் அலைக்கழிக்கிற பிசாசுகளை பார்த்து பேசுங்கள். இயேசுவின் நாமத்தில் என்னை அலைக்கழிக்கிற, எங்களுக்குள்ள போராட்டங்களை, பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய, என்னை பயமுறுத்தக்கூடிய பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் என்று சொல்லுங்கள். இதை விசுவாசத்தோடு பேசுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் பிரியமானவர்களே. என் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லவர். அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பிதா நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் கொடுத்தாராம். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? ஆகவே விசுவாசத்தோடு பேசுங்கள், விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. விசுவாசியே, நீ இதை விசுவாசி. என் இயேசு பெரியவர் என்று, அவர் அற்புதம் செய்வார் என்று, அவர் தீமையை நன்மையாய் மாற்றுவார் என்று, என் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை பள்ளங்களை அவர் நிரப்புவார் என்று சொல்லி, என் கரடுமுரடான வாழ்க்கையை அவர் சரி செய்வார் என்று சொல்லி, இருள் படிந்த என் வாழ்க்கையை இந்த உலகத்திலிருந்து என்னை மீட்டு எடுப்பார் என்று சொல்லி, விசுவாசியே, நீ விசுவாசியே, அதை பேசு. நிச்சயமாக இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உறுதிப்பாடு எடுங்கள் பிரியமானவர்களே. நான் இனி நன்மையானவைகளை பேசுவேன், நான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன், நான் விசுவாசிப்பேன். என் சூழ்நிலைகளை பார்த்து நான் பயந்து பேசுவது அல்ல. இனி என் சூழ்நிலையே நான் பேசிக்கொண்டிருக்கிற பிள்ளையாக நான் இருக்க மாட்டேன். என் சூழ்நிலையை பார்த்து நான் எதிர்த்து பேசுவேன், தீமையை நன்மையாய் மாற்றும் வரை பேசுவேன். எப்படி யாக்கோபு சொன்னது போல, நான் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மையை நான் விடமாட்டேன் என்று சொன்னான். அதுபோலவே நான் தீமை, என் வாழ்க்கையில் வந்திருக்க இந்த தீமை, என் வாழ்க்கையில் வந்திருக்கிற வியாதி, என் வாழ்க்கையில் வந்திருக்க இந்த பலவீனங்கள், இந்த கடன் பாரங்கள், இந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் வார்த்தையை கொண்டு நான் பேசி அவைகளை அப்புறப்படுத்துவேன். விசுவாசத்தினால் சகலத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நம்புங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாக இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் ஒரு மறுரூபத்தை கொடுப்பாராக. கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஆச்சரியமானவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, மாறாதவரே, சொன்னதை செய்கிறவரே, எங்கள் மேல் அப்பா அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கிறவரே, ஹல்லேலூயா, மகத்துவம் உள்ள தெய்வமே, வல்லமையுள்ளவரே, பராக்கிரமசாலியே, எங்கள் நேசரே, எங்கள் இன்பரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, சிலுவையில் எங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவரே, அப்பா ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட சப்பா, என்னோடு இணைகிற ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, இந்த நாளில் அவர்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர்கள் காணட்டும், அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, விசுவாசத்தோடு இந்த காலை வேளையிலும் அப்பா வார்த்தைகளை பேசுகிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை காண செய்வீராக ராஜா.
தன் சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுப்பீராக. உங்கள் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை கொண்டு இந்த காலை வேளையில் யாரெல்லாம் வாய்களை திறந்து ராஜா பிரச்சனையை பார்த்து பேசுகிறார்களோ அவர்கள் அப்பா ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நன்மையையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவரே, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நான் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நான் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் நான் அறிய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் அப்பா என்னோடு இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சத்தியத்தின் ஆழங்களை உடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த காலை வேளையில் என் மனம் இறங்குவீராக, மனதுருகுவீராக ராஜா. ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டத்தில் பில்லி சூனிய கட்டுகளில் கிடக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இப்பொழுதும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விடுதலை நீர் கட்ட விழிப்பீராக ராஜா. வியாதியிலும் பலவீனத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் தானே பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றல் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போகட்டும். அவ வியாதி வெக்கப்பட்டு போகட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. உடைந்த உள்ளங்களை என் ஆண்டவர் தேற்றுவீராக. திருமண தடைகள் இனி மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பக்தன் சொன்னது போல விசுவாசிக்கிற நாகையால் பேசுகிறேன். குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், மாமியார் மருமகளுக்குள்ள சமாதானம். ஹல்லேலூயா இயேசுவே. உற்றார் உறவினரிடத்திலே சமாதானம், நண்பர்களிடத்திலே சமாதானம், வேலை பார்க்கும் இடத்தில் சமாதானம். ராஜா, உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தின் தேவனை சுமந்து செல்வார்களாக. எஸ்டர்டே இந்த தெய்வத்தை ஹல்லேலூயா தெய்வமாய் கொண்ட, இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்ட, இந்த இயேசு ரட்சகரை தெய்வமாய் கொண்ட யாராக இருந்தாலும் சரி ராஜா இயேசுவே, அவர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவனின் மிகப்பெரியவர் அப்பா. அந்த நேரத்திலும் அப்பா ஒருமனப்பட்டு என்னோடு இணைந்து நிற்கிற, தங்கள் சூழ்நிலைகளுக்காக, நெருக்கத்துக்காக, வேதனைக்காக, கஷ்டத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்று கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாபாரங்களிலே விருத்தி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த தொழில் செய்தாலும் சரி என் ஆண்டவர் அதிலே நீர் விருத்தியை கொடுப்பீராக அப்பா. உமக்கு பிரியமான காரியங்கள் அப்பா பிள்ளைகள் செய்கிற பொழுது நீர் அவர்களை உயர்த்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். ஹல்லேலூயா. குடும்பத்தில் காணக்கூடிய கடன் பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இனி மாறக்கடவது. புது வழிகளை நீர் உண்டாக்குவீராக ராஜா. வாசல்களை திறக்கிற என் ஆண்டவர் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, மகத்துவமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதே போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்பேன், நான் எப்பொழுதுமே அவர் சமூகத்துக்கு முன்பதாக நிற்பேன் என்று பக்தன் சொன்னது போல ராஜா, இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உம்மை உற்று நோக்குகிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தில் நிற்கிறேன். எத்தனையோ சாட்சிகளை அப்பா நீர் எழுப்புகிறீர். இந்த ஜெபத்தில் நான் தொடர்ந்து பங்கெடுப்பேன், இதன் மூலமாக நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசித்த எத்தனையோ பேர் அப்பா அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்களே. இந்த காலை வேளையிலும் அப்பா நான் இந்த ஜெபத்தில் இணைந்து நிற்பேன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அவருடைய வார்த்தையை நான் கேட்பேன், அதன்படி நான் நடப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் ஆழமாய் கவனிப்பேன். இந்த நாள் முழுவதும் அதை நான் தியானிப்பேன். நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். என் சரீரத்தில் சுகம் உண்டாகும். என் கடன் பாரங்கள் மாறும். ஹல்லேலூயா. என் தரித்திரங்கள் மாறும். என் சூழ்நிலைகள் மாறும் என்று யாரெல்லாம் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறார்களோ, ஹல்லேலூயா, நம்பிக்கைக்குரிய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். என் ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உங்கள் வல்லமை இப்பொழுதும் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் டாடி. ராஜா, இந்த காலை வேளையில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் நாவுகளிலும் துதிகள் உண்டாகட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில், உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் என் ஆண்டோடைய கரம் இறங்கட்டும் அப்பா.
ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த அதிகாலை வேளையில் இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே மாற்றங்களை பார்ப்பீர்கள். தேவ பிரசன்னத்தை இந்த நேரத்தில் நீங்கள் உணர்வீர்கள். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அவர் அசைவாடுவார். அவருடைய வல்லமையும் ஆற்றலையும் நீங்கள் காண்பீர்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே என் தேவன் அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்புவார். இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் விசேஷித்தவர்கள் பிரியமானவர்களே. நான் அதை அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் உங்களையும் பார்த்து பேசுகிறேன். நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள், நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தில் இன்னும் ஒன்று கூடுங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும், வியாதியஸ்தர், பலவீனர்கள், கஷ்டத்தில் நெருக்கத்தில் உடைக்கப்பட்ட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா, குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். ஜெபிக்க முடியாதபடி ராஜா, இந்த நேரத்தில் கூட இந்த சத்தத்தை கேட்க முடியாதபடி மந்த இருதயமாக இருக்கிற ஒவ்வொரு அசுத்த ஆவிகளும் வெளியேறட்டும் அப்பா. எஸ்டர்டே ஹல்லேலூயா. ஜெபத்தில் சோர்வை கொடுக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். ஜெபிக்கிற பொழுது வருகிற குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஜெபிக்கிற பொழுது வருகிற பயம் கொடுக்கிற ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவையில்லாத கெட்ட சொப்பனங்கள், சர்ப்பத்தை போல சொப்பனங்கள், நாயை போல சொப்பனங்கள், எஸ்டர்டே ஏதோ மிருகங்கள் விரட்டுவது போல, துரத்துவது போல, அழிக்கி வருவது போல அப்பா, வித்தியாசமான சொப்பனங்களை கொடுத்து அப்பா பிள்ளையுடைய இருதயத்தை ஹல்லேலூயா கலங்க பண்ணுகிற எல்லா பிசாசுகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையிலே நான் கட்டுகிறேன். ஐ பைண்ட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் கட்டுகிறேன் இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அத்தனை பிசாசுகளும் கட்டப்படுவதாக, அதன் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. சோர்ந்து போகிறவர்களுக்கு நீர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் இயேசுவின் நாமத்தில். இந்த நேரத்தில் நான் பேசுகிறேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். ஹல்லேலூயா. படுக்கை முழுவதுமாக மாற்றி போடப்படுவதாக. எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட பலவீனத்தில் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ ராஜா, இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. ஐயோ, நான் குடும்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், வேதனையோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது அவர்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. ஆற்றும் தேற்றும் உடைய கரம் இப்பொழுது பிள்ளைகளை தொடட்டுமாப்பா. இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய உஷ்ணத்தை பிள்ளைகள் உணரட்டும், உம்முடைய மெல்லிய சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. முகமுகமாய் நீ தரிசனத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா, பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் வல்லமை இந்த காலை வேளையில் செயல்படட்டும். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வெக்கப்பட்டு போக முடியாது. எஸ்டர்டே யோவேல் சொன்னது போல என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக முடியாது ராஜா. இந்த நாள் ஒரு நல்ல நாளாக நீர் மாற்றுகிறீர். நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி சுவாமி. எஸ்டர்டே வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரட்டும். இந்த நாட்களில் உண்டாயிருக்கிற தீமைகள் உம்முடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ராஜா, அவர்கள் பாதங்களை அப்பா அவர்களை அடியெடுத்து வைக்கிற பொழுது சரியான பாதையிலே, செம்மையான பாதையிலே ஆண்டவர் நீர் பிள்ளைகளை வழி நடத்துவீராக. தீமையான காரியங்கள் அப்பா பிள்ளைகளை நெருக்குகிற பொழுது அவைகளை விட்டு அவைகளை உதறி தள்ளி அவைகளை அசிங்கம் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் அப்பா விலக என் ஆண்டவனை கிருபை பாராட்டுவீராக. வல்லமையுள்ள தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்பா தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பல தேசங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த தேசத்திலிருந்து அவர்கள் எப்பா இதை கவனித்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகட்டும். என்னென்ன தேவைகளுக்காக அவர்கள் ஜெபித்தாலும் சரி, என் ஆண்டவர் அவர்கள் தேவைகளை நீர் சந்திப்பீராக. அற்புதங்களை அவர்கள் காண்பார்கள் இயேசுவின் நாமத்தில்.
இதில் இணைகிற ஒவ்வொருவரும் நீங்கள் விசேஷித்தவர்கள். மீண்டும் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் என் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவர் பேசுவார் உங்களோடு கூட. விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த தேவனை விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஏதோ 4 நாள் நான் ஜெபித்தேன், ஏதோ கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் கேட்டேன், ஏதோ கொஞ்ச நாள் தொடர்ந்து வந்தேன், அப்படி அல்ல. என் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தையும் சோதித்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. எங்கள் ஜெபங்களில் அப்பா நீர் இணைந்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபை அதிகமாய் ஊற்றுகிறீர். நன்றி சுவாமி. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் அப்பா. இந்த நாள் சந்தோஷமுள்ள நாளாக இருக்கணும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகிற நாளாக இருக்கணும் அப்பா. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லாம் வாய்க்கட்டும். அவர் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் அப்பா உயர்வு மேன்மை உண்டாகட்டும். வேலை பார்க்கிற இடத்துல எஜமானுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அப்பா உம்முடைய பிள்ளைகள் மாறுவார்களாக சுவாமி. இவர்கள் நிமித்தமாக எஜமான்கள் ஆசீர்வதிக்கப்படணும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா, எளியவனை குப்பையிலிருந்து நீர் உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். இந்த காலை வேளையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் உயர்த்துவீராக. எப்படி யோசேப்பை நீர் உயர்த்தினீரோ சுவாமி, அதுபோல எல்லா நெருக்கத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து அப்பா நீர் வெளியே கொண்டு வந்து ஹல்லேலூயா இயேசப்பா நீர் அவர்களை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் பெயராய் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தை அப்பா ஹல்லேலூயா தொடர்ந்து நடத்த, ஹல்லேலூயா இந்த ஊழியத்தை தாங்க உதவி செய்கிற ஒவ்வொருடைய அப்பா குடும்பத்திலும் அவர்கள் கரங்களும் அப்பா அவர்கள் செய்யும் தொழில் எல்லாவற்றிலும் அப்பா விருத்தி ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஆண்டவர் நீர் அற்புதத்தின் தேவன் அப்பா, அதிசயமான தெய்வமே. உம்முடைய வல்லமை உம்முடைய ஆற்றல் வெளிப்படட்டும் அப்பா. திக்கற்றவர்கள் அநாதைகள் விதவைகளையும் விசாரிக்கிற என் ஆண்டவரே, நீர் ஒருவரையும் கைவிடாத தேவன் அப்பா. நீர் அப்பா திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் நீர் நேரடியாகவே இறங்கி நீர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. உடைக்கப்பட்ட உள்ளங்களை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகள் தேற்றப்படட்டும் அப்பா, இன்னும் தேற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தூக்கி சுமக்கிற என் தேவன் அப்பா, நீர் தாயை போல தாளாட்டுகிற என் தேவன் அப்பா. பிள்ளைகளை மார்பில் போட்டுக்கொள்ளக்கூடிய தேவன், கட்டி அணைக்கிறவர், முத்தம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா அப்பா. செம்மையான பாதையில் நடக்க வைக்கிற தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களும் அதிசயங்களும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.